வணக்கம் நேர்களே. ஒரு வாலட்டைலுடன் மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு மார்ஜினலி ஒரு கிரீன்ல முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 24 புள்ளிகள் அதிகரித்து 24,404, அதாவது above 24,400 ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர்ல முடிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் பெட்டரா இருந்தது. வாலட்டிலிட்டி பார்த்தோம்னா விக்ஸ்ல இன்னைக்கு டிராப்டு பிலோ த 19 லெவல், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1423, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 252. மேலும் மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் பார்த்தோம்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட மிட் கேப் பார்த்தோம்னா 1.59% அண்ட் ஸ்மால் கேப் 1.38% ஏறி இருக்கு. ஸோ அதனால அதனுடைய சேஞ்சஸ் வச்சு பார்க்கும் பொழுது மார்க்கெட் இன்டு த ஒரு பெட்டர் பாசிட்டிவ் மொமெண்டம், அந்த மொமெண்டம் கெய்னிங்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மேலும் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம்னா இன்னைக்கு 26 பங்குகள் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 95 பங்குகள் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. மேலும் 43 பங்குகள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட், 118 பங்குகள் இன்னைக்கு லோவர் சர்க்கியூட். துறைகளை பார்க்கும்போது செக்டரல் ஆக்ஷன்ல ஆட்டோ பெட்டரா பண்ணிருக்கு. நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஜம்ப் நியர்லி 1.6%, 3 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. மெயினா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் இந்த ரேலிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல டாடா மோட்டார்ஸ் அமங் த டாப் கண்ட்ரிபியூட்டர்ஸ். நிப்டி கெயின்ஸ்ல பார்க்கும் பொழுது HDFC பேங்க் பார்த்தோம்னா 16.49%, டாடா மோட்டார்ஸ் 15.57 பாயிண்ட்ஸ். டவுன் சைட்ல பார்க்கும் பொழுது லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன் ஃபார்மா இண்டெக்ஸ்ல 13.9 அண்ட் 11.0 பாயிண்ட் பிடிச்சி எழுதிருக்கு. அதுமாதிரி டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸ்ல இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட்மார்க் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் UK, அது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் சொல்லலாம். அதுபோல டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமும் ஒரு ஓப்பன் ஹையரா இருந்தது. பட் மொமெண்டம் லாஸ்ட் ஆச்சு இந்த டே ப்ராக்ரஸ் பண்ணும் பொழுது. பட் பரஸ் டிஃபென்ஸ் பார்த்தோம்னா ஓவர் 1% ஹையர். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டு மூவ்மெண்ட் இன்னைக்கு அதில் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆட்டோமொபைல், மிட் செலக்ட் அண்ட் ரியாலிட்டி பெட்டர் மூவ். FMCG அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அதானி போர்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹீரோ மோட்டோகார்ப், டாடா ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ், பாரதி ஏர்டெல் அண்ட் பவர் கிரிட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சன் ஃபார்மா, இந்துசின் பேங்க், ONGC, டாக்டர் ரெட்டி, NTPC, ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மீன்வைல் BSE லிமிடெட் ஒரு ரெக்கார்டு ஹை. அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் மார்ச் குவார்டர் ரிசல்ட்ஸ் காமிச்சதுல. அதுமாதிரி MRFம் ஒரு 29% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ், அதனால கன்சாலிடேட் ப்ராஃபிட்ல. அதுமாதிரி அவங்களுடைய ரெவென்யூவும் 11% அதிகரித்திருக்கிறது. அதனால அந்த கம்பெனி டிக்ளேர்ட் a ஃபைனல் டிவிடெண்ட் ஆஃப் 229 per ஷேர். ஸோ ஒரு 100 ஷேர் வச்சிருந்தாக்க 22,900 ரூபாய் டிவிடெண்டுங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அட் எனி டைம். மேலும் இன்றைய தினம் உங்க எல்லாருக்குமே தெரியும், காலையிலேயே நம்ம நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம், ஆபரேஷன் சிந்தூர் 9 லொகேஷன்ஸ்ல நமது இந்தியா அந்த இதை எடுத்தாங்க. அதில் பார்க்கும் பொழுது இட் ஓவர்டேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸை பெட்டராக்கி உள்ளது. அதனால அது ஒன்றும் பெருசா ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணல. அதனால FII 14வது தினமாக நம்ம சந்தைகள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. மெயினா ஏன் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தாக்க, இந்த தாக்குதல் நடந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு இல்ல, பாகிஸ்தான்ல ஒளிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய டெரரிஸ்ட தான் அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் இதுக்கு பெருசா பதிலடி கொடுக்க கூடாது. கொடுத்தாங்கன்னா உலகம் பூராவுமே எதிர்க்கும் என்ற ஒரு அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் இன்றைய தினத்தினுடைய முக்கிய சாராம்சம் அந்த தாக்குதல்ல.
மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா மதர்சன் சுமி, பிஎஸ்சி லிமிடெட், டால்மியா பாரத் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிப்டி ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா இன்னைக்கு எபோவ் ஆவரேஜ் வால்யூம் நடந்துள்ளது. அது மாதிரி ஸ்டாக்ஸ்ல என்னெல்லாம் இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அவங்களுடைய பிரஸ்டீஜ் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சேல்ஸ் 1200 யூனிட் ஒரே வாரத்தில் அவங்க லான்ச் பண்ணினதுலேருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டெரா சாஃப்ட்வேர் வந்து ஒரு கன்சார்ஷியம் பார்ட்னர் வித் ஐடிஐ 1901 crore ஆர்டர் ஃப்ரம் பாரத் நெட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் மெயினாக அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர். தென் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் பார்த்தோம்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் எம்எல்சிஆர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க 9.5% from 9.6% with effect from May 7th அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல ஜிஎம்டிசி பார்த்தோம்னா 40-year agreement with சிட்டி கோல்டு பைப்ஸ் ஃபார் 150 மெட்ரிக் டன் லைம்ஸ்டோன் சப்ளை ஃப்ரம் கட்சிலேருந்து. ஸோ இதுவும் பாசிட்டிவ் நியூஸ். தென் சியான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் சுகுமால் பானர்ஜியை வந்து சிஓவும் பிரபாகர் அட்லாவை வந்து சிஎஃப்ஓவும் நியமனம் செய்துள்ளார்கள். தென் என்எல்சி இந்தியா அவங்களோட ஒரு யூனிட் வந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் ராஜஸ்தான் ரியா வித்யுத் நிகாமோட ஃபார் சோலார் ப்ராஜெக்டுக்கு. இது என்எல்சிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிப்டி ஃபியூச்சர் டுடே எபோவ் ஆவரேஜ் வால்யூம். இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் 24,233. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கும் ஒரு 120 புள்ளிகளுக்கு கீழே குறைஞ்சி ஓப்பன் ஆச்சு. டுடேஸ் லோ 24,220. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சந்தைகள் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது. 10 மணிக்கு ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு இறக்கம், ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லலாம். இன்றைய தினத்துடைய ஹை பார்த்தோம்னா 24,449.60 அப்படிங்கிற ஹை வரலையும் போயிட்டு க்ளோசிங்கில் 24,404.05 முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாக்குதலினுடைய வாலட்டிலிட்டி அடுத்த ஓரிரு தினங்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய இண்டெக்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சில பேர்லாம் ஹரியப் பண்ணுவாங்கல்ல, அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தைகள் வந்து அந்த டெசிஷனை ஸ்லோவாக எடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 24,550க்கு மேலே போச்சுன்னா, அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா இட் வில் ஹேவ் அ பெட்டர் மூவ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 24,550. அது போல டவுன் சைடு சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அட் 24,200, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,000 இருக்கக்கூடும். ஸோ நாளைய தினமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் வந்து சந்தைகள் இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.